ஹல்லேலூயா. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவே அவர் பலத்தா. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு. ஹல்லேலூயா. நான் ஏசாயா 46வது அதிகாரம் அதுடைய 11வது வசனத்திலே ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். ஏசாயா 46:11. உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்று மனுஷனை தூர தேசத்திலிருந்து வரவழைக்கிறோமா இருக்கிறேன் சொல்லிவிட்டு அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். ஆமென். என் ஆண்டவர் சொன்னால் நிறைவேற்றுவார். என் ஆண்டவர் திட்டம் பண்ணினால் செய்து முடிப்பார். எத்தனை பேர் தைரியமா இந்த காலை சொல்ல முடியும்? எனக்கு சொன்னது நிறைவேறும், எனக்கு திட்டம் பண்ணது நிறைவேற்றி முடிக்கப்படும். அவர் உன்னை செய்ய தொடங்கிட்டார்னா அவர் முடிக்காம கத்தர் விட மாட்டார். ஆமென். அதனாலதான் மெடிடேஷன்ல கேட்டது போல அவன் செத்து போனான் என்று அத்தனை பேர் சொல்ல பிறகும் அந்த தகப்பன் போய் அந்த பிள்ளையை போய் தட்டி பார்க்கல. ஐயோ எல்லாரும் செத்து போயிட்டாங்க சொல்றாங்களே, உண்மையில என் பிள்ளை செத்துட்டானான்னு கிட்ட போய் மூக்குகளை கை வச்சு பார்க்கல. தகப்பனுக்கு தெரியும் அவர் கை வச்சுட்டார்னா இது இப்படி சாக விட மாட்டார். நான் வந்தது அவர்கிட்ட என்ன ரிக்வஸ்டோட வந்தேன்னா, என் பிள்ளை சாக வைங்க, அப்படி இல்லை, என் பிள்ளைய பிளக்க வைங்க. அவன் பிழைக்க வைங்கன்னு சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர் கை வைக்கிறார்னா என் பிள்ளை சாக மாட்டான், என் பிள்ளை நிமிர்ந்து நிற்பான். அதனால வெயிட் பண்றார். அத்தனை பேரும் பல வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கும் போது தகப்பன் ஒரு வார்த்தை கூட, ஆண்டவரே பிள்ளை செத்துட்டான் ஆண்டவரே, கேட்கல. ஆமே. யவீரு இயேசுவை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போயிட்டு இருக்கிற அந்த வேலை ஒரு செய்தி வருது, உன் மகள் மரித்து போனால் சொன்னதும் ஆண்டவர் சொல்ற பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொன்னதும் யவீரு அடுத்த கொஸ்டின் கேட்கல, எப்படி ஆண்டவரே கொஞ்சம் முன்னாடி நீங்க வந்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்குமே. இப்பதான் மகள் மாதிரி எந்த கொஸ்டினும் கேட்கல. ஏன்னா யவீருக்கு நம்பிக்கை உண்டு, எனக்குன்னு அவர் புறப்பட்டிருக்கிறார். எங்கேயோ போனவர், எதையோ செய்ய போனவர், நான் காலில் விழுந்ததுனால எனக்காக அவர் புறப்பட்டிருக்கிறார். எனக்காய் புறப்பட்டவர் என்னுடையதை செய்யாம அவர் திரும்ப மாட்டார். ஆமென். அவர் அனுப்பின வார்த்தை வெறுமையாய் அவரிடத்தில் திரும்பாமல், அவர் எதற்காய் அனுப்பினாரோ அந்த காரியமாகும்படி செய்யப்படும் என்று நம்புகிறவர்கள், நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை போவீரோ, நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை ஹல்லேலூயா. ஆமென். ஒன்னு செய்ய தொடங்கிட்டார் அவங்க லைஃப்ல, அது முடிக்காம ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் சும்மா இல்ல, எனக்குன்னு ஏதோ செஞ்சுட்டு தான் இருக்கிறார் நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஆமென் செஞ்சு எல்லாத்தையும் பார்த்த பிறகுதான் அவருக்கு திருப்தி. அதாவது அவர் என்னெல்லாம் நினைச்சாரோ அதெல்லாம் பார்த்த பிறகுதான் அவருக்கு உட்கார்றதுக்கு மனசு வருது. அதுவரை செஞ்சுட்டே இருக்கிறார். ஆமென். என் லைஃபை குறித்து அவர் என்னெல்லாம் பார்க்கணும்னு விரும்பினாரோ அதை பார்க்கறது வரைக்கும் அவருக்கு இருதயம் இருக்காது. என் கர்த்தர் எனக்காய் செய்கிறார். அதனாலதான் தாவீது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் முடிப்பார். அவர் செய்வதை யாருக்கும் தடுக்க முடியாது. அவர் செய்வதை யாருக்கும் மாற்ற முடியாது. அவர் செய்வதை யாருக்கும் திருத்தவும் முடியாது. என் ஆண்டவர் செய்ய வல்லவர். ஆமென்.
ஆமென். யாக்கோபுக்கு சொல்லிய வார்த்தைகள்ல முதல் வார்த்தை என்ன தெரியுமா? ஆதியாகமம் 28:15 சொல்றார், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட. அதாவது நான் உன்கிட்ட சொன்னதை செஞ்சு முடிக்காம நான் அந்த கையை எடுக்க மாட்டேன் பாட்டார். ஆமென். என் ஆண்டவர் வெறும் வாக்கு தருகிறவர் அல்ல. என் ஆண்டவர் சும்மா என்னை நம்ப வைக்கிறவரும் அல்ல. என் ஆண்டவர் துவங்குகிற எந்த பாதையும் பாதியில முடிய வைக்கவும் மாட்டார். ஆமென். அதனாலதான் சீஷர்கள் நடுக்கடல் தத்தளிக்கிறதை பார்த்ததும் ஆண்டவர் வந்துட்டார். எதுக்கு வந்தார் தெரியுமா? திரும்ப பின்னோக்கி போவதற்கல்ல, எங்க போகணும்னு சொல்லி புறப்பட வச்சாரோ அங்கதான் கொண்டு போறார். அங்கதான் கொண்டு போறார். ஆமென். அங்க கொண்டு போய் சேர்ப்பதான் அவருடைய திட்டம். இதை தான் செய்யணும்னு ஆண்டவர் லைஃப்ல தீர்மானிச்சிட்டார்னா, ஆமென், யாருக்கும் அதை திருத்த முடியாது, யாருக்கும் அதை மாற்ற முடியாது. கர்த்தர் செய்வார் என்று நம்புறவங்க ஹல்லேலூயா. ஆமென். அப்ப அவர் எனக்காய் செய்து முடிக்க வல்லவர். அவர் செய்வதற்கு நான் அதற்கு உகந்தவனாய் இருக்கணும். ஆமென். அவருடைய செயலை தடுக்கத்தக்க வல்லமை இந்த பூமியில் எங்கேயும் இல்லை. ஆனால் அவர் செயலை ஒருவனால் தடுக்க முடியும். யார் தெரியுமா? யாருக்கு செய்கிறாரோ அவங்களால தடுக்க முடியும். என்னுடைய செயல்கள் அவருடைய செயலை தடுக்காதபடி நான் ஜாக்கிரதையா இருக்கணும். அதற்காக தான் ஒரு பகுதி ஆண்டவர், தெரிந்த பகுதி தான் எரேமியா 18வது அதிகாரம். ஆண்டவர் இப்பொழுது எரேமியாவுக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். 1வது வசனம் முதல் வாசியுங்கள், 6வது வசனம் வரையிலும். எரேமியாவுக்கு உண்டான வசனம், எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வனைந்து கொண்டிருந்தான். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தார். கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். நம்புறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? என்ன இந்த குயவன் செய்கிறார்? ஒரு குயவன் களிமண்ணை எடுத்து திரிகையிலே வனைந்து கொண்டிருந்த போது பைபிள் சொல்லுகிறது, அது கெட்டு போயிற்று. கெட்டு போன மண்ணை அவர் தூக்கி எறியாமல், அந்த மண்ணை எதற்காய் தெரிந்தெடுத்தாரோ, அந்த மண்ணை என்ன பர்பஸுக்குன்னு கை வச்சாரோ, அந்த பர்பஸ்ல உருவாக்குறதுல தான் உறுதியா இருக்கிறார். ஆமென். கெட்டு போனதும் அதை தூக்கி எறியாமல் ஒரு காரியத்தில் உறுதியா இருக்கிறார். நான் எடுத்ததை நிறைவேற்றிடுவேன். ஆமென். ஆண்டவர் சொல்ற, இந்த குயவனை இப்படி செய்யும் போது நான் உனக்கு செய்ய மாட்டேன் என்றார். இந்த குயவனை இப்படி செய்யும் போது நான் உனக்கு செய்ய மாட்டேனா? அந்த குயவனை எடுத்த மண்ணை நான் உருவாக்காம விட மாட்டேன்னு சொல்லி திரும்ப அதை உருவாக்க ட்ரை பண்ணும்போது, அன்பு சபையே, நீ என் கைக்குள்ள இருக்கிற, உனக்கு செய்வேன் என்று சொன்னதை நான் செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. கெட்டு போனது குயவன் எழும்பல. இல்ல கெட்டு போனது குயவன் அதிலிருந்து கையவும் எடுக்கல. அவர் எதுக்கு நீ எடுத்தாரோ அதை செய்யாம எழும்ப மாட்டார். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நான் உனக்கு செய்யக்கூடாதா? நீ என் கரத்தில் அல்லவா இருக்கிறாய். ஆமை. கெட்டு போனதும் உன்னை இதுவும் தூக்கி எறியாம இன்னும் பாதுகாத்து வர காரணம் ஒன்று இருக்கிறது. நான் நினைச்சதை செய்யாம ஹல்லேலூயா. எனக்கு இந்த வார்த்தை பேசும்போது நான் ஆவிலே களி கூர்ந்து ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். மண்ணே, உனக்கு என்ன வைராக்கியம் இருக்கோ தெரியல, எனக்கு இதுக்கு மேல ரொம்ப வைராக்கியம் இருக்கு. உனக்கு என்ன வைராக்கியம் இருக்கு தெரியல, எனக்கு இதுக்கு மேல ஒரு வைராக்கியம் இருக்குது. எத்தனை பேர் விசுவாசித்து கைகளை தட்டி ஆமென். நான் சீயோனுக்காய் கடும் வைராக்கியம் கொண்டேன். அதான் கெட்டு போயிடுச்சுல, தூக்கி எறிய வேண்டியதானே? இல்ல எனக்கு இதுக்கு மேல ஒரு வைராக்கியம் இருக்கு. நான் சீயோனுக்காய் கடும் வைராக்கியம். ஏன் கர்த்தர் இன்னும் உங்களை விடாம பிடிச்சு நடத்துறா தெரியுமா? உங்க மேல வச்ச வைராக்கியம், உங்க மேல வச்ச அன்பின் வைராக்கியம். சில உள்ளத்திற்கு இந்த வார்த்தையான தீர்க்க தரிசனமா பேசுறார்.
மிதியிடப்பட்ட மண்ணென்மே மகத்தான சித்தம் வைத்தீ, புடமிடப்பட்ட மண்ணென்மே பெரிதான திட்டம் வைத்தீ. சொல்லுங்க, மிதியிடப்பட்ட ஓ ராகாஷாந்தல ரப்பலோ லேப்ராமசியாந்தலரே, புடமிடப்பட்ட மண்ணென்மே பெரிதான கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் என்னை உருவாக்குவீர். எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் என்னை உருவாக்குவீர். சீயோனின் மேல் இருக்கிற வைராக்கியம், அந்த வைராக்கியம் இதை செய்யும். கெட்டு போன பிறகும் திரும்ப இந்த மண்ணை, ஏன் இந்த குயவன் அந்த மண்ணை தான் கெட்டு போனது தூக்கி எறிந்து விட்டு அடுத்த மண்ணுக்கு மேல கை வைக்கல, அடுத்த ஒரு மண்ணை தூக்கி எடுக்கல, இல்ல இதே மண்ணை ஆண்டவர் சொல்ற, இந்த குயவன் செய்தது போல நான் உனக்கு செய்யக்கூடாதோ? அவன் இந்த குயவனுக்கு என்ன வைராக்கியம்னா, எடுத்த இந்த மண்ணை உருவாக்காம வைக்க மாட்டேன், எடுத்த இந்த மண்ணை உருவாக்காம வைக்க மாட்டேன். அவன் எடுத்த உங்களை உருவாக்காம கர்த்தர் விட மாட்டார். விசுவாசிக்கிற உள்ளமே ஷலரபல கதரிபல ஹந்தலர லேகரகஷியதரா. இன்றைக்கு அப்பா சமூகத்தில் நின்று நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற ரீசன், எடுத்த உடனே பக்தியில் வந்ததினால் அல்ல, பல முறை கெட்டு போன பிறகும் அவருடைய வைராக்கியம் நம்ம விடாம பிடிச்சு என்னை இழுத்து கொண்டு வந்துதா இன்னைக்கு என்னை நிக்க வைத்து ஆராதிக்க வைத்து கொண்டிருக்கா. ஆமே ஆமே. இதை நீங்க எத்தனை பேர் டேஸ்ட் பண்றீங்க தெரியல, நான் டேஸ்ட் பண்றேன், என் லைஃப் வச்சு டேஸ்ட் பண்றேன். பல முறை கெட்டு போன பிறகும் அப்படிதான் இந்த வார்த்தையை கர்த்தர் பாட வச்சா. பல முறை கெட்டு போன பின்பு, குயவன் கையில் இந்த மண் ஒரு முறை தான் கெட்டு போச்சு, ஆனா அவர் கையில நான் பல முறை கெட்டு போனவன். அந்த கையை பல நேரத்தில் தட்டி விட்டவன். வேணாம் ஆண்டவரை என்னை விட்டுருங்கன்னு சொன்னவன், ஆனா விடல, திரும்ப திரும்ப கை வச்சார். திரும்ப நீ கெட்டு போனாலும் பரவாயில்ல, எனக்கு நீ வேணும்னு சொல்லி திரும்ப கை வச்சு தூக்கி எடுக்க ரீசன் உண்டு. எனக்கு நம்பிக்கை உண்டு என்று விசுவாசிக்கிறவங்க